ரொம்ப வருஷம் கழிச்சு நானும் என் ஃப்ரெண்டும் 100 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின ஒரு சர்ச்சில் வச்சு நாங்கள் பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு மதம் பிடிக்காம இருக்கிறத மதத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் எதை சொல்றேன்னா, மனுஷனா வாழ்றதுக்கான நல்ல குணங்களை வகுப்பதற்கு தான் நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கடவுளையோ ஏதாவது ஒரு விஷயத்தையோ நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அகம் பிரம்மாஸ்மின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது அப்படின்னா நானே கடவுள் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு நம்ம நம்பணும் அப்படின்னா அது நம்மளை வழி நடத்தும். அதை நான் ரொம்ப நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு ஏது மதம், இனம், மொழி, கடவுள் என்கிறது உணர்வானவர். உன் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை. நீங்க திருக்குறள்ல இருந்து அதை பார்க்கலாம். இன் சொற்களை பத்தி திருவள்ளுவர்ல இருந்து எல்லா எல்லா நேரத்திலையும் நம் அடுத்தவங்களை புண்படுத்தாம பயன்படுத்தக்கூடிய அனைத்து சொற்களும் இன் சொற்களும் பார்த்தோம். அப்ப கடவுளோட சொல் எப்படி இருக்கும்? நாம் அறியாமல் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது பாவம் நமக்கு ரியலைஸ் பண்ண வைக்கிறது ஒரு பெரிய லெசன் தான். நெக்ஸ்ட் டைம் அதை செய்ய மாட்டோம்ல. கடவுளோட வார்த்தைகளை நம்புங்க. டெஃபினட்டா உங்களுக்கான லைஃப் உங்களோட லைஃபா தான்.